Hi guys, this is hi guys. Okay, hi guys and welcome back to Hi guys, this is Naveen. Welcome back to the channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா hi guys, this is Naveen. Welcome back to the channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கடா எங்கேயுமே வெளிச்சமே வரல. இப்போ தான் கேட்டது. Hi guys, this is Naveen. Welcome back to the channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா மைக்கு, ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோம். ரோட் சைடில் கொஞ்சம் வண்டிலாம் போயிட்டுருக்கு, எப்படி நாய்ஸ் இருக்க போகுதுன்னு தெரியல, அதெல்லாம் தான் பேசிகிட்ருக்கோம். அதோடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஒரு 2 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோடைய ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படியே அன்பாக்சிங்கை பார்த்துட்டு வந்துடுங்க. பெனிஃபிட்டே என்னன்னா இதுதாங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பவுச் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி லேண்டுன்னு அவங்களுடைய லோகோ. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி லேண்ட் ப்ளஸ் வேறு பாக்ஸுக்குள்ளே எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட்டு தான். இந்த ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஜிப்பும் ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் இருக்குது. ஓப்பன் பண்ணால் திஸ் இஸ் த ப்ராடக்ட். ஆல்ரெடி என்ன கிழிஞ்சிருக்கு, எதனா யூஸ் பண்ணியிருப்பாங்களோ தெரில. ப்ராடக்ட் பயோமேட்டிக் பார்த்திங்கன்னா அந்த டெட் கேட்ச்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த விண்டை ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டீரியல் அது 2 இருக்குது. பயோமேட்டிக்கு கனெக்டர் TRS to TRRS பரமேட்டிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கேமராவுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிள், கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஃபோனில் கனெக்ட் பண்ணுற கேபிள்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வாரண்டி கார்டு, மேனுவல் புக் எல்லாமே இருக்குது. இதுதான். சரி, ஓகே, இதை அப்படியே ஓரமாக வைப்போம். மைக் எடுப்போம். ஆல்ரெடி கிழிஞ்சிருக்கு. சரி, ஓகே, பார்ப்போம். ஓரளவுக்கு லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஓகே, வெயிட் உள்ள பார்த்தீங்கன்னா மைக். திஸ் இஸ் த மைக். ஹியர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிரான்ஸ்மிட்டரு, 2 டிரான்ஸ்மிட்டர். இது ஒரு டிரான்ஸ்மிட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ரிசீவர். பாக்ஸ்லேருந்து எடுத்த உடனே ஆக்சுவலாக பேர் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த அப்படியே உங்களுக்கு டெஸ்டிங் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரி, ஓகே கைஸ், அன்பாக்சிங்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இதுலேருந்து வர ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு மைக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது, கௌதம். அவனை ஏற்காட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவன் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஜாயின் ஆக போகிறான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ப்ளஸ் நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது. ரோட் மைக்ஸ் அப்புறமேட்டுக்கு டிஜே மைக்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுவும் அதுக்கு ஈக்குவலான ஆடியோ குவாலிட்டி ப்ளஸ் ரேட்டுக்கேற்ற இது இருக்கும். இப்போ வந்து ரேட்டும் குறைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9000 தான் வருது. அதுக்கேற்ற ஆடியோ எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, அவன் தான் அந்த மைக்கை வச்சு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அதுவும் உங்களுக்கு அந்த ஆடியோவும் கேட்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவான். இன்டர்வியூ மாதிரி அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும். சரி, ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் பட்டன் இருக்குது பாருங்கள். இதை அழுத்தினீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆயிரும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இங்கே பாருங்கள் லைட் எரியறது தெரியும்னு நினைக்கிறேன். க்ரீன் கலர் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
பட் இப்போ நாய்ஸ் கேன்சல் எந்த ஒரு சவுண்டுமே கிடையாது. லைட்டாக அந்த பூச்சிங்க கத்துற சவுண்டு அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இடத்த பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில பைக்ஸு கார்லாம் அப்பப்போ போயிட்டுருக்கு. இப்போ ஒரு கார் வருது, ப்ளஸ் இந்த ஆப்போசிட்டில் ஒரு பைக் வருது. ஸோ இப்போ அதோடைய ஆடியோலாம் கேட்குதா இல்லை எப்படி ஃபில்டர் பண்ணுது அப்படின்னு ஸ்லோவாக. ஓகே, அந்த காரில் போகிறவங்க எல்லாம் நம்மளே பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு கட் ஆகிருக்கும். ஓகே, அந்த பைக்கெலாம் பாருங்கள் போகுது. அந்த சவுண்ட்லாம் கேப்சர் ஆகுது என்ன நானே செக் பண்ணோம். ஆல்ரெடி நிறைய செக் பண்ணிட்டேன். இது வந்து 200 மீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கம்பெனி கிளைம் பண்ணுது. பட் இருக்கா என்னன்னு தெரியல. நான் இதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்டிங் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஸோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிளிப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன், ஒரு சில கிளிப்ஸ்லாம். இப்போ அந்த மைக்கும் உள்ளே வரும் உங்களுக்கு, அதை அப்படியே செக் பண்ணுற பாருங்க. ஓகே கைஸ், இதுதான் கௌதம். நீங்கள் ஆல்ரெடி ஏற்காட் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இவன் தான் அது. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஓகே, இது உங்கள் புண்ணியத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோவில் வரீங்க. ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தினம் ஆகிட்டு இருக்கான். பட் ஆனால் கொஞ்சம் நர்வஸ் ஆகிறோம். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோவில் வரேன். இனிமேட்டு வீடியோஸ் எல்லாம் சொல்லு இனிமேல் வீடியோஸில் வருவான். கண்டினியூஸாக வீடியோஸில் தான் வருவான். கொலாப் பண்ணலான்னு இருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இன்னும் அப்படியே பைக்கில் லைட்டாக ட்ராவல் பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக காற்றடிக்குது. இப்போ கூட உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, ஓகே, பார்ப்போம். ப்ரோ இப்போ லீவ் தானே ப்ரோ, ஸ்கூல்லாம் இல்லை. இப்போ என்ன ப்ரோ டெய்லி பண்ணி கிரிக்கெட் விளையாடுங்க ப்ரோ, கிரவுண்ட் தான். வாங்க ப்ரோ. யாரெல்லாம் விளையாடுவீங்கன்னு என் ஃப்ரெண்டும் வரான். யார் விளையாடுவீங்க? என் ஃப்ரெண்டு வரான். சரி வாங்க. உங்கள் கூட யாரெல்லாம் ப்ரோ விளையாடுவாங்க? இவன், நான், சொல்லுங்க ப்ரோ. எங்கள் அண்ணன் ப்ரோ. அவங்க அண்ணனா? சரி. வேறு நிறைய பேர் யார் ப்ரோ வருவாங்க? ப்ரோ அதான் ப்ரோ ஸ்டெம்ப் ப்ரோ. அது என் ப்ரோ இங்கே தான் விளையாடுவீங்களா ப்ரோ? எஸ் ப்ரோ, அது என் ஃப்ரெண்டோட சைக்கிளு. அதுதான் அந்த பனம்பரம்லாம் 6 உருட்டிட்டு போன 4 தான். அவங்க டப்பா மாதிரி இது கோரிக்குண்டு கடவுங்க. சரி ப்ரோ, இதான் ப்ரோ ஸ்டெம்ப். பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஏன் ப்ரோ இப்போலாம் வீடியோவே போடுறதில்ல? தொடர்ந்து வீடியோ போடுங்க ப்ரோ. கமெண்ட்ஸில் நிறைய பேர் உங்களை கேட்குறாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, பாய் ப்ரோ. எஸ் ப்ரோ. இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணலாம் ப்ரோ. பாய் ப்ரோ. ஓகே கைஸ், நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜே மைக்ஸ் அந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸோ இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இந்த மைக்கோட கேஸு. நீங்கள் இதிலே சார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே இண்டிகேட்டர் எரியும். கேஸ் யார் மேலே கொடுப்பாங்க? அந்த கேஸ் இல்லை ப்ரோ. இதில் இப்படி ஆன் பண்ணிங்கன்னா இங்கே இண்டிகேட்டர் எரியும். இதில் தான் ரிசீவர் மைக்லாம் வச்சுக்கலாம். இதிலே சார்ஜும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டைப் சியும் இருக்குது. ப்ளஸ் இதுலேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கேஸ் ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டைப் சி வச்சு டேரெக்டாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த மைக்கு மட்டுமே உங்களுக்கு 8 மணி நேரம் வரும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் கேஸோட யூஸ் பண்ணும்போது எவ்வளோன்னு கிளைம் பண்ணல, பட் 8 மணி நேரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மைக்கு நான் ரொம்ப தூரமாக வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே கைஸ், நான் அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணிவிட்டு ப்ளஸ் அப்படிலாம் எப்படி உங்களுக்கு ஆடியோ இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆடியோ எப்படி கேட்குதுன்னு தெரில. ஸோ இப்போ நான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். நீ ஆன் பண்ண கௌதம். கிரீன் தானே? அப்படியா? ஓகே, இப்போ அவனும் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டான். ஸோ என்னோடய ஆடியோ எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். அப்படியே அவனோட ஆடியோவும் கேளுங்க. ஏதோன்னு பேசி போதுங்க. இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கீங்க. புரியல. ஏதோ இருக்கேங்க. ஓகே கைஸ், இப்போ எந்த அளவுக்கு ஆடியோ இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை இதோட கன்க்ளூஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, until then, bye from signing off, கௌதம் with நவீன்.